السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين والصلاة والسلام على رسوله المرسلين وعلى آله وصحبه أجمعين. قال الله تعالى في القرآن العظيم: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. وما آتاكم الرسول فخذوه وما نهاكم عنه فانتهوا. وقال نبينا عليه الصلاة والسلام: إنما بعثت معلما أو كما قال عليه الصلاة والسلام. கண்ணியத்திற்கும் மிகுந்த மரியாதைக்கும் உரிய இந்நிகழ்வுக்கு தலைமை தாங்குகிற ஹஜ்ரத் இக்பால் அவர்களே மற்றும் இந்த சிறப்பான நிகழ்வை ஏற்பாடு செய்திருக்கிற உடுமலை மற்றும் மடத்துக்குளம் வட்டார ஜமாஅத் உலமா சபையினுடைய நிர்வாக பெருமக்களே மற்றும் இந்த நிகழ்வு நடைபெறுவதற்கு இடம் கொடுத்திருக்கிற பூர்வீக பள்ளிவாசல் நிர்வாக பெருமக்கள் அவர்களுக்கும் இந்த நிகழ்வுகளை திரளாக கலந்திருக்கக்கூடிய ஜமாத்தார்கள், குறிப்பாக தாய்மார்கள், உங்கள் அனைவருக்கும் அல்லாஹ்வுடைய சாந்தியும் சமாதான நிலவச்சுமாக அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கண்ணியத்திற்குரியவர்களே, முதல் நாள் அன்று எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற தலைப்பு அன்னலான் கற்றுத்தந்த வாழ்வியல் நெறிமுறைகள். கண்ணியத்திற்குரியவர்களே, படைப்பினங்கள் ஒவ்வொன்றிற்கும் ஒரு வழிமுறை என்று ஒன்று உள்ளது. அது உலகத்திலே படைக்கப்பட்ட அல்லது உருவாக்கப்பட்ட ஒரு சிறிய பொருளாக இருந்தாலும் அதற்கென்று ஒரு நெறிமுறைகள், ஒரு முன்மாதிரி என்று சொல்லலாம் இருக்கிறது. இதனை வைத்துதான் இப்படி நடைபெற வேண்டும் என்பதாக ஒவ்வொரு பொருளுக்கும் முன்பாக ஒரு முன்மாதிரி ஒன்று இருக்கும். டச் ஃபோன் இன்றைக்கி கண்டுபிடிச்சிருக்கிறாங்க அப்படின்னா அதுக்கு முன்னாடி பட்டன் ஃபோன் கண்டுபிடிக்கப்பட்டது. இப்படியாக ஒவ்வொன்றுக்கும் முன்மாதிரி ஒன்று இருக்கும். அது அடிப்படையில் அது செயல்பட்டால் மட்டும்தான் அதை சக்ஸஸ் காண முடியும். அந்த அடிப்படையில் தான் மனிதன் உருவாக்கக்கூடிய ஒரு படைப்பிற்கு அவன் நெறிமுறை வைத்திருக்கிற பொழுது அல்லாஹ் உருவாக்கிய படைப்பினங்களை அல்லாஹ் சும்மா விட்டு விடுவானா? அல்லாஹ்விற்கொன்று மிக சிறப்பான ஒரு தன்மை இருக்கிறது என்றால் நாம் எல்லாம் அதிகமான முறையில் ஓதக்கூடிய அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். இந்த ரப்பில் ஆலமீனுக்கு விளக்கம் சொல்லுகிற பொழுது அகிலத்தார்களை படைத்து பரிபாலிக்கக்கூடிய இரட்சகன் என்று சொல்வார்கள். படைத்ததோடு நிறுத்தி விடாமல் அதை பரிபாலிக்கக்கூடிய பொறுப்பை அல்லாஹ் எடுத்திருக்கிறான். அதாவது அதனுடைய மெயின்டைன் செய்யக்கூடிய தன்மை அல்லாஹ் எடுத்திருக்கிறான். உதாரணத்திற்கு நான் சின்ன விஷயத்தை சொல்லி நான் நகர ஆசைப்படுகிறேன். ஒரு குழந்தை என்று ஒன்று உருவானால் அந்த குழந்தை எப்படி தாயின் கருவறையில் வளர்கிறது, எப்படி பிறக்கிறது, பிறந்த குழந்தை எப்படி வளர்கிறது, டெய்லியும் அல்லது மாதத்துக்கு ஒரு தடவை ஏதாவது தாய் பை ஏதாவது ஊசி போட்டு வராங்களா குழந்தைய வளர்ச்சிக்காக வேண்டி அப்படின்ட்டு? இல்லை. குழந்தைய ரத்த ஓட்டத்திற்காக வேண்டி எதுவும் முயற்சி செய்கிறாங்களா? இல்லை. அதாவது அன்றாட தேவை எதுவுமே மனிதனால் செய்ய முடியாது, செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. இப்படி செய்தாலும் ஃபெயிலியர் ஆகிடும். ஆனால் அல்லாஹ் அதை பொறுப்பெடுத்திருக்கிறான். அதான் ரப்பில் ஆலமீன். உதாரணத்துக்கு ஒன்றை சொல்லுகிறோம்.
அப்போ படைப்பினங்களை படைத்ததோடு நிறுத்திவிடாமல் அதற்கு என்ன தேவை என்பதை அல்லாஹ் பொறுப்படுத்தியிருக்கிறான். அதற்கு பேர் தான் ரப்புல் ஆலமீன் சொல்லி சொல்லுவாங்க. அதுபோன்றுதான் மனித படைப்பை படைத்திருக்கிறான். இந்த மனிதனுக்கு மட்டும்தான், இந்த மனித ஜின் இனத்திற்கு மட்டும்தான் சொர்க்கம் உண்டு நரகம் என்று சொல்லுகிறான். எப்படி வாழ்ந்தால் சொர்க்கம் உண்டு, எப்படி வாழ்ந்தால் நரகம் உண்டு என்ற படிப்பினையை, வாழ்விய நெறிமுறையை அல்லாஹ் ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறான். குர்ஆன் வழியாகவும் தனது அருமை நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரீதியாக ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நம் உயிருக்கு மேலானவர்களில் நாம் எல்லாம் சொல்ல கேள்விப்பட்டிருப்போம். ஆனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நம்மை தான் உயிருக்கு மேலாக அவர்கள் நேசித்திருக்கிறார்கள். ஏனென்றால் இந்த உம்மத்திற்காக வேண்டி தன்னையே தியாகம் செய்தவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். திருமறையை நீங்கள் தொடர்ந்து பார்த்தால் தெரியும், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ் புகழ மட்டும் செய்யவில்லை, அவ்வப்போது அவருடைய சிறிய சிறிய தவறுதல்களையும், அது அல்லாஹ் ஏற்படுத்திய தவறுதல், நபியாக தானாக செய்யவில்லை. ஒரு சில நிகழ்வை அல்லாஹ்வே ஏற்படுத்தி கொடுப்பான். அந்த தவறையும் அல்லாஹ் குர்ஆனிலே பறைசாட்டி விடுவான். நம்மளை பற்றி பிறர் சொல்கிறாங்க அப்படின்னா நல்ல விஷயத்தை மட்டும்தான் அறிமுகம் செய்ய நாம் விரும்புவோம். ஆனால் மனிதன் என்றாலே நாமெல்லாம் குறைக்கு உட்பட்டவர்கள் தான். ஆனால் நம்மளை பற்றி அறிமுகம் செய்யணும்னா என்ன செய்வோம்? ஒரிஜினலான அறிமுகம் என்னன்னா, இவட்ட உள்ள நல்ல தன்மை இது, கெட்ட தன்மை இதுன்னு சொல்லணும். ஆனால் அந்த கெட்ட தன்மையை சொல்றது பிரியப்பட மாட்டோம். நம்மகிட்ட உள்ள நல்லது மட்டும் தான் சொல்லணும். ஆனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய சிறிய சிறிய தவறுதல்கள், அல்லாஹ் ஏற்படுத்திய அந்த தவறுதல்களை கூட அல்லாஹ் குர்ஆனில் வெளிப்படுத்தி விட்டான். உதாரணமாக, உங்களை பைத்தியம் என்று சொல்லுகிறார்கள் என்று சொல்வதை நாம் விரும்ப மாட்டோம். நம்மளை பற்றி ஒருத்தவங்க சொல்கிறாங்க, ஹஜரத் உங்களை பற்றி இப்போ தவறாக சொல்கிறாங்களே அப்படின்ட்டு. இப்படி ஒரு சில பேர் இருக்க தான் செய்வாங்க. நம்மளை ஏற்றி விடுறதுக்கு சில குரூப் இருக்க தான் செய்யும். என்னாச்சு உங்களை இப்போ இப்படி சொல்கிறாங்க அப்படின்ட்டு. ஆனால் இவருக்கு கூட சேர்ந்தா பேசியிருப்பார், அது வேற விஷயம். ஆனால் அங்கேயும் பேசிட்டு இங்கேயும் வந்து பேசுவார். ஆனால் நமக்கு அது பிடிக்கிறது இல்லை. அது உண்மையாகவும் இருக்கட்டும், நம்மகிட்ட உள்ள குறையாக இருந்தாலும் மனசுக்கு ஏற்றுக்க முடியல. ஏன்னா என்னை பற்றி குறை சொன்னாங்க, நீ ஏன் சொல்ல, எப்படி சொல்ல போச்சு? என்னுடைய குறையாக இருந்தாலும் அதை சொல்வதை என் மன விரும்புறதில்லை. சாதாரண ஒரு குறைப்பட்ட குறைக்கு சொந்தமாகிய மனித படைப்பை இப்படி இருக்கிற பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை காஃபிர்கள் இப்படி திட்டினார்கள் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். அப்போ என்ன அர்த்தம் அப்படின்னா, நமக்காக வேண்டி தன்னுடைய வாழ்க்கையையே முன்மாதிரியாக, நமக்கு முன்மாதிரியாக வாழ வேண்டும் என்பதற்காக வேண்டியே, நமக்கு வழிகாட்ட வேண்டும் என்பதற்காக வேண்டிய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய வாழ்க்கையை தியாகம் செய்தார்கள். அதனால தான் உலமாக்கள் சொல்வார்கள், நாம் அவர்களை உயிரோடும் மேலாக நேசிப்பதை விட நபி அவர்கள் நம்மை உயிரினும் மேலாக நேசித்திருக்கிறார்கள் என்பதற்கு பல சான்றுகளில் இந்த வாழ்க்கை தரத்தை நமக்கு சொல்லி காண்பிப்பார்கள். அந்த அடிப்படையில் தான் வாழ்க்கை நெறிமுறைகள் பல இருக்கலாம். பல தத்துவ ஞானிகள் பல வாழ்க்கை நெறிகளை காண்பித்திருக்கலாம். பல மேதைகள், அறிவு ஜீவிகள் என்று போற்றப்படக்கூடிய நிறைய நபர்கள் நிறைய வாழ்விய நெறிமுறைகளை காட்டு கொடுத்திருக்கலாம். ஆனால் சக்சஸான ஒரு வாழ்க்கை நெறிமுறை என்பது அருமை நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கை நெறிமுறை மட்டும்தான். ஏனென்றால் நம்மை படைத்த அல்லாஹ்வே சொல்லுகிறான், உங்களுக்கு இந்த நடைமுறை தான் செட் ஆகும். ஒரு சாதாரண ஒரு செல்போன் இருக்குன்னு வச்சுக்கிங்களேன், அதை சொன்னாதான் உதாரணம் புரியுது, அதனால் அதை சொல்கிறேன். அதுக்கு எந்த சார்ஜர் செட் ஆகும் அப்படின்னா, கம்பெனி அதுக்குன்னு கொடுத்த சார்ஜர் தான் செட் ஆகும். அவன் ஒரு ரெக்கமெண்ட் பண்ணுறான், இந்த ஃபோனுக்கு இந்த சார்ஜர் இந்த கெப்பாசிட்டி இத்தனை வோல்டேஜில் போடுங்கன்னு சொல்கிறான். அதை தாண்டி போட மாட்டேங்கிறோம். ஏன்னா இதுக்கு இதுதான் செட் ஆகும். இந்த வண்டிக்கு இந்த ஆயில் தான் ஊற்றணும்னு கம்பெனிக்கார சொல்கிறான், அதை ஏற்றுக்கிறோம். அதே போன்றுதான் நம்மை படைத்த ரப்பு சொல்லுகிறான், உங்களுக்கான வாழ்விய நெறிமுறையை நான் சொல்கிறேன், அது ரசூல் நாட்டை தான் இருக்குதுன்னு சொல்லி முடிக்கிறான். எத்தனையோ நபர்கள் வாழ்க்கை நெறிமுறை காட்டலாம். ஆனால் அல்லாஹ் மிக அதிகமான முறையை புகழ்ந்து சொன்னது, சர்டிபிகேட் கொடுத்தது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கை வரலாறை மட்டும்தான். அவர்கள் இப்படி சொல்லுகிற பொழுது, இன்னக லஅலா குலுகின் அதீம், நபியே நீங்கள் மகத்தான நற்குணத்தின் மீது இருக்கிறீர்கள் என்று அல்லாஹ் சர்டிபிகேட் கொடுக்கிறான்.
இப்படி படிப்படியாக அல்லாஹ் புகழுகிறான். முஃமின்களே, உங்கள் மீது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இரக்கமுள்ளவர்கள், பில் முஃமினீன ரഊஃபுர் ரஹீம் என்று புகழுகிறான். இன்னக லஅலா ஹுலுகின் அதீம், மகத்தான குணமுடையவர்கள் அல்லாஹ் சர்டிபிகேட் கொடுக்கிறான். அதே போன்று இப்படியெல்லாம் புகழ்ந்து விட்டு அல்லாஹ் சொல்லுகிற விஷயம், வமா ஆதாக்கும் ரசூலு ஃபஹுதுஹு வமா நஹாக்கும் அன்ஹு ஃபன்தஹு. இன்னொரு ஆயத்தில் அல்லாஹ் சொல்லுகிற பொழுது, லகது கான லக்கும் ஃபீ ரசூலுல்லாஹி உஸ்வத்துன் ஹஸனா. அல்லாஹ்வுடைய தூதரிடத்தில் உங்களுக்கு எல்லா விதமான அழகை முன்மாதிரியும் அடங்கி இருக்கிறது என்று அல்லாஹ் சொல்லுகிறான். படைத்து அல்லாஹ் சொல்லுகிறான், உங்கள் வாழ்க்கைக்கான அத்துணை முன்மாதிரி ரசூல்லாட்ட இருக்குது. ஏன் தெரியுமா? உங்களுக்கு முன்மாதிரியாக ரசூல்லா வாழ்ந்து காமிச்சிருக்கிறாங்க, தன்னையே தியாகம் செஞ்சு. சிறு விஷயம் உட்பட நாம் ஹதீஸிலே பார்த்திருக்கலாம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மனைவியிடத்தில் நடந்த கொடுத்த முத்தங்கள் உட்பட பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. நம்முடைய செய்திகள் இப்படி பகிரப்படுவதை நாம் விரும்புவோமா? இல்லை. ஆனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்தி பகிரப்பட வேண்டும் என்று அல்லாஹ் கட்டளை ஆக்கியிருக்கிறான். அதனால் அவர்களுடைய எல்லா விஷயங்களும், ஒரே பானையில் குளித்தோம் என்று உட்பட, முத்தங்களுக்கு கொடுத்தார் என்பது உட்பட, உணவு கோலத்தை ஊட்டார்கள் உட்பட எல்லா விஷயத்தையும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தனக்காக வேண்டி வெளிப்படுத்தினார்கள். அல்லாஹ் அதனால தான் சொல்றான், எல்லா விஷயத்துக்கும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட அழகை முன்மாதிரி இருக்கிறது என்று சொல்லுகிறான். இப்படி எல்லாம் சொல்லிவிட்டு சுருக்கமாக சொல்லுகிறான், ஒமா ஆதாக்கும் ரசூலு ஃபஹுது. ரசூல்லா எதை சொன்னாங்களோ அதை அப்படியே செஞ்சிருங்க. ஒமா நஹாக்கும் அன்ஹு ஃபன்தஹு. எதை செய்ய வேணாம்னு சொன்னாலும் செய்யாதீங்க, அவ்வளவுதான். நபியை பற்றி அல்லாஹ் பல இடங்களில் புகழ்ந்துட்டு சுருக்கமாக சொன்ன வார்த்தை, ரசூல்லா சொல்லிட்டா செஞ்சிருங்க, ஏன் எதுக்குன்னு கேள்விதான் கேட்கக்கூடாது. ரசூல்லா தடுத்துதா தடுத்துக்குங்க, அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. அவங்க சொன்னதை செய்யுங்க, தடுத்தை தவிர்த்து கொள்ளுன்னு அல்லாஹ் சொல்லுகிறான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னை பற்றி சொல்லுகிற பொழுது, இன்னமா புஇஸ்து முஅல்லிமன், நான் அனுப்பப்பட்டதெல்லாம் ஆசிரியராக தான் அனுப்பப்பட்டிருக்கிறேன். அப்போ என்ன அர்த்தம்? உங்களுக்கு வாழ்வியல் நெறிமுறையை கற்றுக் கொடுக்க தான் நான் அனுப்பப்பட்டிருக்கிறேன். லியுத்தம்மிம மகாரிமல் அக்லாக், நற்குணத்தை எல்லாம் பரிபூர்ணப்படுத்துவதற்காக தான் நான் அனுப்பப்பட்டிருக்கிறேன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன வார்த்தை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அனுப்பப்பட்ட ஒரே நோக்கம், இந்த உம்மத்திற்கு ஒரு படிப்பனையாக, ஒரு முன்மாதிரியாக, வாழ்க்கை நெறிமுறையாக அவர்கள் ஆக்கப்பட வேண்டும் என்பதற்காக வேண்டிதான் என்பது மட்டுமல்ல, அப்படி பின்பற்றியவர்கள் தான் இந்த சமுதாயத்தை வெற்றி பெற்றார்கள். ரசூலுல்லாஹ்வை புறந்தள்ளியவர்கள் யாருமே முழுமையாக அல்ல, ஒரே ஒரு சுன்னத்தை, ரசூலுல்லாஹ்வுடைய சுன்னத்தை புறந்தள்ளியவர்கள் வாழ்க்கையில் தோற்று போனார் என்பதுதான் வரலாறு இருக்கிறது. ஒரு சுன்னத்தை கூட விடாமல் செய்தவர்கள் வாழ்க்கையில் எந்த இடத்தும் தோற்கவில்லை என்பதுதான் வரலாறு இருக்கிறது. சஹாபாக்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்த செயலை காரணமே இல்லாவிட்டாலும் அப்படியே செய்வார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குனிஞ்சு போனாங்க, நான் குனிஞ்சு போனேன். அவங்க அன்னைக்கு குனிஞ்சப்ப மரம் இருந்துச்சு, இன்னைக்கு மரம் இல்லை, இருந்தாலும் நான் குனிவேன். எப்படி செய்தவர்கள் ஈரோடுகளை வெற்றி பெற்றார், அல்லாஹ்வால் புகழப்பட்டார்கள். ரலியல்லாஹு அன்ஹு வரது அன்ஹு. அறிவை கொண்டு பேசியவர்கள்லாம் காணாமல் போய்விட்டார்கள். ஆகிறது நிலைமையெல்லாம் கேள்விக்குறியாகிவிடும். இப்போ ரசூலுல்லாஹ் விஷயத்துல எப்படி இந்த சமுதாயத்துக்கான அல்லாஹ் சொன்னான், நீங்க இதை செய்யுங்கன்னா செஞ்சிருவாங்க, அவ்வளவுதான். நான் உங்களை பத்தி ஒரு ஆயத்தை இறக்கியிருக்கிறேன், நீங்க உங்களை பத்தி அவங்க சூனியக்காரன் சொல்றாங்க, உங்களை பற்றி பைத்தியக்காரன் சொல்லுகிறார்கள், இந்த ஆயத்தை சொல்லணும்னு சொல்லிடணும், அவ்வளவுதான். ரசூலுல்லாஹ் மறைக்க மாட்டாங்க, எந்த நபியும் மறைக்கக்கூடிய இந்த வேலையை செய்ய மாட்டாங்க. அவர்கள் நம்மை போன்ற மனிதராக இருந்தால் நம்மளை பற்றி திட்டுற வசனத்தை நம்மளாம் மறைச்சிருப்போம், நோதுபடுவதை செய்ய மாட்டோம். இருந்தாலும் நம்முடைய தனிப்பட்ட அறிவு என்று யோசித்தோம் என்றால் அல்லாஹ் சொல்லிட்டு அப்படியே ஏற்றுக்க வேண்டியது. அபசவத்தவல்லா நபி ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் ஒரு நபரை கண் தெரியாத சஹாபியை புறக்கணித்தார்கள், விரட்டினார்கள், அது அப்படியே சொல்லிட்டான். நீங்கள் ஏழ்மையாக இருந்தீர்கள், அல்லாஹ் தான் பணக்காரனாக்குற, அப்படியே சொல்லிட்டாங்க. எதை செய்தாலும் அல்லாஹ் சொல்லிட்டு அப்படியே செஞ்சிருவாங்க. ஏன்? இந்த சமுதாயத்தை உங்க மூலியமா படிப்பினை கொடுக்கணும். அதே தான் நாம அப்ப ரசூலுல்லாஹ் நமக்காக வேண்டி தன்னுடைய வாழ்க்கையை, சுயமரியாதையை பார்க்காமல் தம்மை பற்றி அல்லாஹ் கூறிய எல்லா விஷயத்தையும் கூறினார்களே. ஏன்? கியாமத் வரை நிலை நிற்கும் என்று அல்லாஹ் கட்டது வாக்குறுதியும் கொடுத்திருக்கிறான். இந்த வேதத்தை நாமே இறைக்கணும், நாமே பாதுகாப்போம்.
கியாமத் வரைக்கும் பாதுகாப்போம், ஒரு புள்ளி கூட மாறாது என்று கட்டளையிட்டும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏன் மறைக்கல? நமக்காக வேண்டி அப்படியே உள்ளது சொன்னாங்க இல்லையா? அப்படிதான் நாமளும் இருக்கணும். நபிக்காக வேண்டி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்காக வேண்டி தியாகம் செஞ்ச மாதிரி நம்ம எதையுமே ரசூலுல்லாஹ்வுக்கு மாத்தையுமே செய்யக்கூடாது. அவங்க வாழ்க்கையில் என்ன சொன்னாங்களோ அப்படிதான் செய்யணும். அதுக்கு மாத்த செய்யவே கூடாது. செஞ்சா தோல்விங்கிறத விட செய்யவே கூடாதுங்கிறது உறுதியா இருக்கணும். எப்போ வரும்? இது மாதிரி வரலாறுலாம் கேள்விப்படுறப்ப தான் வரும். அப்ப ரசூலுல்லாஹ்வுடைய வாழ்க்கை முன்மாதிரியாக இருந்தவர்கள் அது காஃபிராக இருந்தாலும் கூட அந்த சுன்னத்தில் வெற்றி பெற்றார்கள். ஆகிரத்தில் வெற்றி கிடைக்காட்டி கூட அவருடைய மருத்துவ குணத்தை அவர்கள் பெறுகிறார்கள். உதாரணமாக ஹத்னா செய்யறது, தாடி வளர்க்கிறது, இதெல்லாம் சுன்னத்தாக இருந்தாலும் ஆகிரத்து நன்மை கிடைக்காவிட்டாலும் இந்த உலகத்தை பொறுத்தவரை செய்து அதற்கான ஆன்மீக பலனை, அதற்கான மருத்துவ பலனை அடைந்து கொண்டு தான் இருக்கிறார்கள். நோன்பு வைக்கிறது நம்ம எப்படி பேசுகிறோம் தெரியல. ஆனால் நோன்பு அவர்கள் ஃபாஸ்டிங் என்ற பேரில் 14 மணி நேரம் ஃபாஸ்டிங் இருக்கணும் அப்படின்ற பேரில் நோன்பு வைக்கிறவங்களுக்கு ஆகிரத்து நன்மை கிடைக்கிறதே இல்லையோ, அதை பின்பற்றதுனால மருத்துவ சிஃபாவும் அல்லாஹ் கொடுக்குறான். அப்ப ரசூலுல்லாஹ்வுடைய சுன்னத்தை யார் எடுத்து செய்தாலும் அது ஈருலக பலன் கிடைக்கலாம் முஸ்லீமாக இருந்தால், அல்லது இந்த உலகத்துடைய மருத்துவ சம்பந்தமான பலனை அவர்கள் அடைந்து கொள்ளலாம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காட்டி தந்த வழிமுறை தான் உறுதியானது, இறுதியானது, எந்த விதமான மறுபரிசீலனுக்கும் இடமே கிடையாது. அதனால இன்னைக்கும் எப்பேற்பட்ட ஜனநாயக அரசுகள் ஒரு சட்டத்தை கொண்டு வந்தாலும் அது சமுதாயத்துக்கு நலன் என்று நீங்கள் பக்கம் பக்கமாக விளக்கினாலும் நாங்கள் ஏற்றுக்க மாட்டோம். ஏன்னா எங்கள் சட்டம் எங்களுக்கு போதுமானதாக இருக்குது. எங்கள் சட்டம் எங்களுக்கு எந்த விதமான குறை ஏற்படுத்தலை. மறுபரிசீலனை செய்ய வேண்டும் என்று சட்டத்துக்கு இடமே இல்லையே. இந்திய அரசியல் சாசன சட்டம் அப்படிங்கிறது கிட்டத்தட்ட 80க்கு மேற்பட்ட முறைகள் மாற்றப்பட்டிருக்கிறது. 8000க்கு மேற்பட்ட முறைகள் மறுபரிசீலனை செய்யப்பட்டிருக்கிறது. மறுபரிசீலனை செய்ய வேண்டும் என்று கோரிக்கை வைக்கப்பட்டிருக்கிறது. ஆனா இஸ்லாமிய சட்டத்தை அப்படி ஒருவரும் சொல்லக்கூட முடியாது. சொன்னா காஃபிர்னு அன்னைக்கே நாம விரட்டிடுவோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கை நெறி அந்த அளவுக்கு முக்கியமானது. இப்ப இந்த உலகத்திற்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கை நெறிமுறை என்ன? இன்றைக்கு நாம் சந்திக்கக்கூடிய சவால்களுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காட்டிய வாழ்க்கை நெறிமுறைகள் என்ன? மிக முக்கியமாக நாம் சந்திக்கக்கூடிய இன்றைக்கு குறிப்பாக தமிழகம் போன்ற பகுதிகளில் சந்திக்கக்கூடிய மக்கள் பல மதத்தார்களுக்கு மத்தியிலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வழிமுறைகள் என்ன? இஸ்லாம் என்ன கூறுகிறது? எப்படி வாழணும்? மத நல்லிணக்கன்ற பேரில் என்னத்தை வேணாலும் சிந்திக்கலாமா? இல்லை அதுக்கு இஸ்லாம் வழிமுறை காட்டியிருக்கிறதா? வாழ்ந்தது என்னவோ இஸ்லாமியர்களுக்கு மட்டுமே வாழ்ந்த பகுதி இஸ்லாம். ஆனால் அது இஸ்லாம் மட்டுமல்ல, எத்தனை மதத்தை சார்ந்தவர்களுக்கு மத்தியில் நீங்கள் வாழ்ந்தாலும் அதற்கான முன்மாதிரி இஸ்லாம் இறக்கி காண்பித்திருக்கிறது. மாட்டு மதத்தார்களை பொறுத்தவரை நம்முடைய நிலைப்பாடு என்ன என்றால், அல்லாஹ் திருமறையில் சொல்லுகிற பொழுது வலா தஸுபுல்லதீன யதுஊன மின் தூனில்லாஹ் ஃபயஸுபுல்லாஹ அதுவன் பிகைரி இல்ம். எந்த நிலைமையிலேயுமே மாற்று மத கடவுளை நீங்கள் திட்டக்கூடாது. எந்த அவங்க நம்ம ஓப்பனா நம்ம அல்லாஹ்வுடைய பெயர் சொல்லி திட்டினாலும் சரிதான், நம்ம என்ன பெயர் சொல்லி திட்டினாலும் சரிதான், நாம் அவர்களை திட்டக்கூடாது, அவருடைய தெய்வங்களை திட்டக்கூடாது. ஏன் தெரியுமா? வரம்பு மீறி எந்த விதமான அறிவும் இல்லாமல் அவர்கள் அல்லாஹ்வை திட்டுவார்கள். அப்ப நம்ம அல்லாஹ்வை திட்டுறதுக்கு நாம தான் வழிகோல் விட்டுட்டோம். இன்னைக்கு பல ஹதீஸை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பல விதமான வாழ்க்கை வரலாறை மாட்டு மதத்தை சார்ந்தவர், குறிப்பாக கிறிஸ்துவ சமுதாயத்தை சார்ந்தவர்கள் கேலி செய்கிறார்கள் என்றால் விவாதத்தில் கொண்டு போய் அவங்கள நம்ம திட்டினது தான். நம்ம ஆளுங்க சில பேர் என்ன செஞ்சா இயக்கத்து சார்பில் விவாதத்துக்கு போகிற அப்படின்ற பேரில் அவனை வம்புக்கு இழுத்து எதையேதாச்சும் ஒன்று பேசி இன்னைக்கு வரவு மீறி திட்டுகிறார்களே. பதில் சொல்ல அது வேற விஷயம், வார்த்தையை காதில் வாங்க முடியுது. ஆயிஷாமா பற்றி சொல்கிற வார்த்தைகளை ஆரம்பத்தில் திட்டினார்களே இல்லையே, தேவையில்லாமல் வம்புக்கு இழுத்து அவங்கள ஒன்று கரெக்டாக பதில் சொல்ல தெரிஞ்சால் பேசணும். அல்லாஹ் சொல்லிட்டான் அவங்களுடைய கடவுளை திட்டக்கூடாதுன்னு சொல்லிட்டான். இவங்க தேவையில்லாமல் அவங்களுடைய கடவுளை திட்டி மறுபடியும் அவங்கள நம்மளை திட்டி இதெல்லாம் காதில் கேட்க முடியுதா? முதல்ல பதில் சொல்றது அப்போ இருக்கட்டும். அல்லாஹ் மாட்டு மதத்தாரை பொறுத்தவரை உள்ள நிலைப்பாடு, மாட்டு மதத்தவர்கள் எதை வணங்குகிறார்களோ அதை திட்டக்கூடாது, அவர்களுடைய ஆலயங்களை இடிக்கக்கூடாது. அது யாருமே செஞ்சது கிடையாது.
செய்யவும் மாட்டோம். எத்தனை பள்ளிவாசல் எடுத்தாலும் பதிலுக்கு பதில் கோயில் எடுக்க போறது கிடையாது. அப்படி நடச்சா அப்படின்னா 800 வருஷம் இஸ்லாமிய பாரம்பரியம் ஒரு கோயில் கூட இல்லாமல் பண்ணியிருக்கலாம் இல்லையா? எத்தனை கோயில் இடிக்கப்பட்டது. அப்ப இதுதான் இஸ்லாமுக்கு ஒரு கோட்பாடு. இந்த இடத்துல அல்லாஹ் சொல்லுகிற போது லா இக்ராஹ ஃபித்தீன், அதே நேரத்தில் அவங்கள நம்ம கட்டாயப்படுத்தவும் கூடாது. நீங்க இஸ்லாத்தை ஏத்துக்குங்க அப்படின்னு தெருவா தூக்கிட்டு போய் நம்ம அலைய வேண்டிய அவசியம் கிடையாது. தாவா செய்யலாம், அது வேற விஷயம். தாவா செய்யலாம், கட்டாயப்படுத்தக்கூடாது. கட்டாயப்படுத்தி ஒருத்தர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளக்கூடாது, ஏற்று வைக்கக்கூடாது. இன்னைக்கு நாம் அதை தான் சொல்றோம். ஒரு பெண்ணோ அல்லது ஒரு பையனோ ஒரு எதிர் பாலினத்தின் மீது கொண்ட ஒரு மோகத்தின் காரணத்தால் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டா நீ ஒரு சில முஸ்லீம் அல்ல. இஸ்லாம் அதை ஆதரிக்கல. அவ அல்லாஹ்வை ஏத்துக்கிட்டு இஸ்லாத்தை ஏத்துக்கல, உன்னைக்காண்டி இஸ்லாத்தை வந்துச்சு. அந்த பையன் அல்லாஹ்வுக்காண்டி அல்லாஹ்வை ஏத்துக்கிட்டு இஸ்லாத்தை ஏத்துக்கல, உனக்காண்டி வந்த பையன் அவன். அதனால தான் சொல்றான், அவனுக்கு எடுத்தவனே நிக்கா எல்லாம் கிடையாது. உண்மையாலுமே வந்துட்டியா அவனை உட்கார வச்சு கேட்கணும், எப்பா உன்னுடைய துய விருப்பத்தில் தான் வந்தியா? ஆமான்னு சொன்னான்னா அதுக்கான தனியாக அவனை தாவா கொடுத்து அல்லாஹ் ரசூலை பற்றி எடுத்து சொல்லி, சில பேர் கல்யாணம் வரைக்கும் நடிப்பான், மறுபடியும் பழைய கூத்த ஆரம்பிச்சிருவான். அதனால அல்லாஹ் ரசூல் முழுமையான முறையில் புகுத்தி பிறகுதான் அவனுக்கு நிக்காக நடத்தி வைக்கணும். இன்னைக்கு வர்றதெல்லாம் குழந்தை பத்துக்கிட்டு தான் வருது, எதே தெரியாமல் நடந்துருச்சு, என்ன செய்யலாம் அப்படின்ட்டு. அப்ப லா இக்ராஹ ஃபித்தீன், மார்க்கத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று எந்த விதமான நிர்பந்தம் செய்யக்கூடாது என்கிறான் அல்லாஹ். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த இடத்தில் நமக்கு இன்னொரு நெறிமுறையும் கூறி காண்பிக்கிறார்கள். அதே நேரத்தில் மாற்று மதத்தவர் என்று வருகிற பொழுது ஒரு எல்லையில தான் அந்த பழக்கத்தை நாம வச்சுக்கணும். பழக்கம் அப்படின்னா பழகிற பழக்கத்தை சொல்ல வரல, கொள்கை கோட்பாடுகள் என்று வருகிற விஷயத்துல நம்முடைய கொள்கை எந்த இடத்தை விட்டு கொடுத்துடக்கூடாது. நல்லா தான் இருந்துச்சு தமிழகம் கூட. முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா நமக்கு அவங்க படைச்ச பொருளை கொடுக்க மாட்டாங்க, நம்ம சாப்பிட மாட்டோம் தெரியும். இன்னைக்கு வம்புக்குனே கொடுத்து உங்களுக்கு பார்க்குறாங்க, கொடுத்துட்டு அன்னைக்கு ஒரு பதிவு போடுறாங்க, நீங்கள் ஃபாத்தியா ஓதுன பொருளை நாங்கள் சாப்பிட தயார், நாங்கள் பூஜை பண்ண பொருளை நீங்கள் சாப்பிட தயாரான்னு கேள்வி கேட்குறான். அப்போ அந்த அளவுக்கு உங்களுக்கு விட்டுருக்குறாங்க நம்ம ஆளுங்க. புரிதல் இல்லை, அது சம்பந்தமான வார்த்தைகள் சரியான முறையில் பயன்படுத்த தெரியவில்லை. சில பேர் தெரியாமல் சாப்பிட்டுக்கிறது, சாப்பிட்டு இஸ்திக்பார் சிந்திக்க வேண்டியது, அஸ்தக்ஃபிருல்லாஹ், ஆயுத பூஜைக்கு சுண்டல் கொடுத்தாலும் வாங்கிக்கிறது, இங்கே மீலாது விழாவில் இங்கே பொட்டணம் கொடுத்தாலும் வாங்கிக்கிறது, ஆயுத பூஜைக்கு சுண்டல் கொடுத்தாலும் வாங்கிக்கிறது, தீபாவளி பலகாரம் கொடுத்தாலும் வாங்கிக்க வேண்டியதுதான், பெருநாள் பூந்தி கொடுத்தாலும் வாங்கிக்க வேண்டியதுதான். எதுவுமே கணக்கு இல்லை. வீட்டை விட்டு வெளியே தெரிஞ்சாதான் பிரச்சனை, வீட்டுக்குள்ளே எல்லாம் சாப்பிட்டுட்டு முடிச்சிக்க வேண்டியதுதான் அப்படின்னு தான் இருக்கிறான். ஆனால் அந்த அளவுக்குன்னா ஒன்று மாற்று மத சகோதரர் ஒன்று நிர்பந்தப்படுத்த போகிறது கிடையாது. நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா, மாற்று மத சகோதரர்களுக்கு நாம் சொல்ல வேண்டியது, உங்களுக்குன்னு உள்ள கொள்கை கோட்பாடுகள் நாங்கள் எந்த விதமான நிர்பந்தமும் ஏற்படுத்த மாட்டோம். உதாரணமாக ஒரு பிராமின்ஸ் இருக்கிறாங்க அப்படின்னா நாங்கள் எந்த விதத்துலையுமே கறி சாப்பிட்டாலும் நாங்கள் சொல்றது கிடையாது. ஏன்னா உங்களுக்கு கொள்கை கோட்பாடு, நாங்கள் எந்த குறையும் சொல்லலை. யார் எந்த குறையும் நாங்கள் என்னைக்காச்சும் வற்புறுத்தி இருக்கிறோமா? நம்ம பக்கத்து வீட்டுக்காரர்களாக இருந்தால் நீங்கள் கறி சாப்பிட்டு தான் அவன் நாங்கள் என்னைக்கா வற்புறுத்தி இருக்கிறோமா? உங்களுக்குன்னு உள்ள கொள்கை கோட்பாடில் நாங்கள் தலையிடலை, எங்களுக்குள்ள கொள்கை கோட்பாடு நீங்கள் தலையிடாதீங்க. ரெண்டுக்கும் சரிசமான விஷயம் எத்தனையோ இருக்குது, எத்தனையோ விஷயம் இருக்குது இல்லையா? சாப்பிட்ணுன்னு ஆசையா, வீட்டில் வாங்க வெள்ளை சோறு ஆக்கி சாப்பிட்லாம், வாங்க நீ எங்கள் வீட்டுக்குன்னா உங்கள் வீட்டுக்கு வர சாப்பிட்லாம், 2 பேரும் ஹோட்டலுக்கு போய் சாப்பிட்லாம், நான்வெஜ் நம்ம வெஜிடேரியன் சாப்பிட்டு முடிச்சிக்கலாமே, டீ குடிக்கலாம், வடை, எத்தனையோ விஷயங்கள் சமாதானத்துக்கு வழி இருக்க பிரச்சனைக்கு உண்டான வழியை மட்டும் கையில் எடுப்பது ஏன் அப்படின்னு நான் உங்களுக்கு பொறுமையாக சொன்னால் கேட்டுக்கிறாங்க. கேட்காததெல்லாம் கிடையாது. நம்ம உதவி சொல்ல பொறுமையாக அப்படி சொன்னாலே போதும். ஏமா உங்களுக்கு உங்கள் மதத்தில் செய்யக்கூடாதுன்னு சொல்கிறத ஏதாவது நாங்கள் செய்ய சொல்கிறோமா? இல்லைல்ல, இந்த விஷயத்தில் காமரை விட்டுருங்க. எவ்வளவோ சமாதானத்துக்கு முன்னாடி எத்தனையோ வழிமுறைகள் இருக்குது அப்படின்னு சொல்லி என்ன செய்யுது, எந்த விதத்துலையுமே இதில் காம்ப்ரமைஸ் இஸ்லாம் பண்ண சொல்லலை. அவன் கோச்சிக்கிட்டான்னு சரிதான், கோச்சிக்காண்டி சரிதான், நம்ம அந்த விஷயத்தை நம்ம கொள்கையை விட்டு நம்ம என்ன செய்யக்கூடாது, மீறி இடக்கூடாது. சஹாபாக்கள் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம்லையா, ஒரு விருந்தில் ஒரு சஹாபி சாப்பாடு கீழே சிந்து எடுத்து சாப்பிட்றப்ப, அரச பரம்பரை விருந்து நடக்கிறப்ப என்ன எல்லாம் அரசர்லாம் உட்காந்துருக்கிறாங்க, எந்த இடத்துல போய் நீங்கள் கீழே உலகத்தை பொறுக்கி சாப்பிட்றீங்க இல்லையா, அசிங்கமா இல்லையான்னு கேட்கிட்டு சொன்னாங்க, அத்ருக்கு சுன்னத ஹபீபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் லிஹாதிஹில் ஹுமகா, இந்த மடையறைகளுக்காக வேண்டி என் ஹபீபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுன்னத்தை நான் விடுவதான்னு கேட்டாங்களே. ஒரு பருக்க அள்ளி சாப்பிட்றதுல கூட சுன்னத்தை விடலை. நாம் இன்னைக்கு இலையில சாப்பிட்டோம்னா அதை பாதி மிச்சம் வைக்கிறது தான் நம்ம என்னது ஒரு ஃபேஷனாக கருதுகிறோம்.
டீ குடித்தோம்னா காட்டம்ளர் வைக்கணும்னு பார்க்குறோம். காட்டம்ளர் தான் டீயை தரான், மீதியெல்லாம் நுரையாத்தி தரான். நுரையை குடிச்சு போட்டு டீயை வச்சுட்டு வரான் நம்மால். காட்டம்ளர் தான் டீ அதில். அப்போ ஃபேஸ்ன்ற பேரில் சுன்னத்தை விடக்கூடாது. ஒரு பருக்கை கூட அந்த சஹாபி விடலை அப்படின்றப்ப கொள்கை கோட்பாடை எப்படி விடுவது? ஒரு சஹாபி கேட்கிறார்கள், யார சொல்லலாம், நான் புவானா என்ற இடத்திலேயே ஒட்டகத்தை அறுப்பதற்காக நேற்று செஞ்சிருந்தேன், நான் அறுக்கலாமான்னு கேட்டாங்க. இப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கேட்ட கேள்வி என்ன தெரியுமா? அந்த இடத்துல ஏதாவது சிலை வணக்க புரியக்கூடிய அந்த சிலை இருக்குதா அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. ஏதாவது சிலை இருக்குதா அப்படின்னு கேட்டாங்க. அப்போ அவர் இல்லைன்னாங்க. அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் அங்கே என்ன செய்யலாம், நேர்ச்சியை நிறைவேற்றிக்கலாம் அப்படின்னா. அப்போ அல்லாவுக்கு மாறு செஞ்சு ஒரு நேர்ச்சியை நிறைவேற்றணும் அப்படிங்கிறது எந்த விதமான கட்டாயம் இல்லை அப்படின்னு மிஸ்தாசன் அதிசம் முடிக்கிறான். இதில் நம்ம என்ன எடுத்துக்கணும் அப்படின்னா, ஒரு செயலை செய்கிறோம், அது பிறருக்கு முஹப்பத்தை ஏற்படுத்தினாலும் சரி அல்லது வெறுப்பை ஏற்படுத்தினாலும் சரி, அது அல்லாஹ் ரசூலுக்கு பிடிக்கலையா, அது ஷிர்கா, செய்யவே கூடாது, செய்யவே கூடாது. இல்லை அவங்க கோச்சிக்குவாங்க, இவங்களுடைய கோபம் ஒன்று எனக்கு முக்கியம் கிடையாது. அல்லாஹ் ரசூலுடைய கோபம் வந்துருச்சுன்னு என்ன செய்யறது? அல்லாஹ் ரசூலுக்கு கோபம் வந்து என்ன செய்யறது? நிறைய நபர்கள் இன்னைக்கெல்லாம் பல விசேஷம் நடத்துகிறாங்க, திருமணமோ அல்லது வீட்டு விசேஷம் நடத்துகிறப்ப மாட்டு சகோதரர் அழைக்கிறாங்க. அது தவறு கிடையாது. கூப்பிட்டு விருந்து போட வேண்டியதுதான். முன்னாடி நின்றுட்டு 5 நேரம் தொழுகிற ஆட்சியார் வணக்கம் வணக்கம் கை தூக்குறாரு, இவரு தான் செய்கிறார். அப்போ நம்ம யோசிக்கணும், அந்த கையை தூக்கி வணக்கம் வைக்கிறது இஸ்லாத்தில் ஒன்றும் கிடையாது. அவனை வணக்கம் சொல்லலாம், சும்மா சரி வாங்கன்னு சொல்லலாம். கையை தூக்கி வணக்க வைக்கிறதுக்கு தலையில் தொப்பியும் போட்டுக்கிட்டு தாடியை வச்சுக்கிட்டு 5 நேரம் தொழுகையை செஞ்சுக்கிட்டு, இப்போ என்னன்னா அவங்க கோச்சிக்கலாமா? அப்படிலாம் அவனுக்கு கிடையாது. அவங்க கோச்சிக்க மாட்டாங்க. அவங்களுக்கு தெரியும் மதத்தை யாரும் புண்படுத்த மாட்டாங்க. அப்படியும் மதத்தை புண்படுத்துறவங்க அந்த நட்பு நமக்கு தேவையில்லையே. அப்படிப்பட்ட நட்பு நமக்கு தேவையா? புரிந்து கொள்ளக்கூடிய நபர்கள் தான் தமிழகத்தில் இருக்கிறார்கள். நம்முடைய கொள்கைகளை மதிக்கிறார்கள், கொள்கை கோட்பாட்டை அவர்கள் பெரிதாக பார்க்கிறார்கள். எத்தனையோ நபர்கள் மாற்று மத சகோதரர்கள் நண்பர் இருக்கலாம், பாங்கு சொல்லிச்சுன்னா அவங்க உங்கள்கிட்ட கேட்டிருப்பாங்க, எப்போ பாங்கு சொல்லிச்சு தொழுகைக்கு போலியான்னு கேட்டிருப்பாங்க. எத்தனை இடங்கள்ல நீங்க வேலை செய்யலாம், உங்க கடையில் உள்ள உங்களுக்கு மேல உள்ள அதிகாரி உங்களை தொழுகைக்கு போலையா, வெள்ளிக்கிழமையா போலன்னு கேட்கக்கூடிய நபர் இருக்குதான். அந்த பகுதி தான் நாம வாழ்ந்துட்டு இருக்கிறோம். நம்மளா கொள்கை கோட்பாடு விட வேண்டிய அவசியம் கிடையாது. இப்ப மாற்று மத கொள்கை பொறுத்தவரை இதுதான் நிலைப்பாடு. அவர்களை ஆதரிக்கலாம், அரவணைக்கலாம், அவர்களோடு சேர்ந்து ஹலாலான உணவுகளை சாப்பிடலாம், பழக்கத்தை வைத்துக் கொள்ளலாம், கொடுக்கல் வாங்கல் வைத்துக் கொள்ளலாம், எந்த விதமான தடையும் கிடையாது. ஆனால் ஷிருக்கு என்ற ஒரு வாடை அடிக்கும் என்றால், இதை செய்தால் ஷிருக்கு என்று இருக்குமானால் அதை எந்த காரணத்தை கொண்டாலும் உயிரே போனாலும் தொடக்கூடாது. அப்படிங்கிறது தான் நம்முடைய நிலைப்பாடு. எதை நாம் என்ன செய்யணும், முதல்ல புரிஞ்சிக்கணும். அதே போன்று எல்லாருக்குமான வாழ்க்கை நெறிமுறை மாட்டு மதத்தாக மட்டுமல்ல இஸ்லாமியர்களுக்கும் சேர்த்து எப்படி நடந்துக்கணும் அப்படின்னா, யாருக்கும் அநீதி இழைத்து விடாதீர்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி கொடுத்த விஷயம் இதுதான். முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு யமன் தேசத்துக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கவர்னராக அனுப்பி வைக்கிற பொழுது சொல்லுகிறார்கள், வத்தகி தஅவத்தல் மظلوم. ஏன் தெரியுமா? ஃபைன்னஹா லைஸ பைனஹா வ பைனல்லாஹி ஹிஜாபுன். இன்னொரு ரிவாயத்தில் வெயின்கான காஃபிரன் அப்படின்னு சேர்ந்தே வந்திருக்கு. அநீதம் இழைக்கப்பட்டவனுடைய துவாவை பயந்துகொள். அவன் காஃபிராக இருந்தாலும் சரிதான், அவன் காஃபிராக இருந்தாலும் சரிதான், யாருக்கும் அநீதி இழைத்து விடாதே. அவருடைய சாபத்தை அல்லாஹ் ஏற்றுக்கொள்கிறான். நாம 5 நேரம் தொழுகிறோம், சரியான தீன்ல கரெக்டா இருக்கிறோம். முஸ்லீம்கள் மட்டுமல்ல காஃபிர்களுக்கும் அநீதி இழைக்கக்கூடாது. நம்ம என்ன நினைச்சக்கூடாது, உங்களுக்கு கடவுள்னா இல்லை, அல்லாஹ் தான் உண்மை அப்படின்னு நம்ம அதை மிஸ்யூஸ் பண்ணிக்கிட்டு, நீ யார்கிட்ட கேட்க போற, நீ உங்க தெய்வத்தை தானே கேட்க போற, எங்க அல்லாஹ் தானே கொடுக்க போறது அப்படின்னு நம்மள தவறா புரிஞ்சிக்க கூடாது. அவன் எந்த தெய்வத்தை கேட்டாலும் அல்லாஹ் அதுக்கு உதவி செய்யறான். ஏன் தெரியுமா? அநீதி இழைக்கப்பட்டவருடைய பத்துவா, மதத்தை கடந்து அல்லாஹ் நமக்கு அவர்களுக்கு உதவி செய்கிறான். அப்ப பொது என்று பார்க்கிற பொழுது யாருக்கும் எந்த விதமான அநீதமும் இழைக்க கூடாது. ஏன் தெரியுமா? இந்த உலகத்திலும் அது நிலைக்காது. ஒருத்தவனை அடித்து சாப்பிட்டால், ஒரு குடும்பத்தை நீங்கள் அபகரித்து சாப்பிட்டால், அடுத்தவன் சொத்தை அபகரித்து சாப்பிட்டால், அண்ணன் தம்பி சொத்தை அபகரித்து சாப்பிட்டால், இவங்களுடைய பணத்தினுடைய பலத்தினாலோ
அல்லது அறிவுடைய திறமையினாலோ அல்லது படை பலத்தினாலோ அரசியல் பலத்தினாலோ உங்களுக்கு சேர வேண்டிய உங்கள் சகோதரருக்கு சேர வேண்டிய சொத்தை நீங்கள் விவாதித்து கோர்ட்ல கேஸ் போட்டு ஜெயிச்சிட்டாலும் அது நிலைக்காது. நிறைய பேர் பரம்பரை பணக்காரன்லாம் அடுத்து கொஞ்ச நாள்ல ஆளே காணாம போயிருப்பான், வெளியே தலை காட்ட முடியும். ஏன் தெரியுமா? இந்த ஹலாலான முறையில் சம்பாதித்தால் அது கியாமத் வரைக்கும் அப்படியே நிலைக்கும். என்னைக்கு ஹராம் கிடைக்கிறதோ அது அந்த ஒரு வாரிசோடு முடிச்சிடும் அந்த சொத்து. அதனால்தான் சொன்னாங்க, அநீதி இழைக்கப்பட்டவன் பத்துவா, எந்த மதத்தை சார்ந்தவனாக இருந்தாலும் அவன் எந்த கடவுளையோ கூப்பிடட்டும் அல்லாஹ் தண்டனை கொடுத்துருவான். ஏன்னா அல்லாஹ்வுக்கு அந்த விஷயம் பிடிக்கும். அவன் படுத்த அடியான் தானே, அந்த விஷயத்தில் எல்லாம் பாரபட்சம் பார்க்க மாட்டான். அநீதி இழைக்கப்பட்டது மறுமையிலும் கொண்டு போய் சேர்க்கும், மறுமையிலையும் மிகப்பெரிய ஆபத்தை ஏற்படுத்தினாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். முஃப்லிஸன் அதாவது பரம ஏழை யார் தெரியுமா என்று கேட்ட பொழுது சஹாபாக்கள் யார்கிட்ட காசு பணம் இல்லையோ தீனார் திருகள்லையோ அவங்க தான் பரம ஏழைன்னு சொன்னாங்க. நம்மள அடிக்கடி கேள்விப்பட்ட ஹதீஸ் தான். அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க, அது இல்லை, கியாமத்தில் ஒரு ஆட்சியாரை நமக்கு புரியுற மாதிரி சொல்கிறோம். ஒருத்தவர் வருவார், நிறைய அவர் வாழ்க்கையில் எல்லா தொழுகையும் தொழுதிருப்பார், நிறைய நோன்புகள் நோர்த்திருப்பார், நிறைய ஜகாத்துகள் கொடுத்திருப்பார், இன்ன பிற இபாதத்துகள் நமக்கு புரியுற மாதிரி இருந்தா அவரு வருஷம் பல குரான் முடிப்பாரு, பல ஹஜ் செஞ்சிருப்பாரு, பல பள்ளியாசலை கட்டி கொடுத்திருப்பாரு, பல ஏழை குமர்களுக்கு உதவி செய்திருப்பாரு. எத்தனையோ நன்மைகள், நன்மை மழை போன்று வரும் ஒரு சைடு. இன்னொரு சைடு பார்த்தா ரிப்போர்ட்டுகள் வரும். என்ன அப்படின்னா, இவர் என்னை திட்டாரு, இவர் தேவையில்லாமல் என்னை கடுசான வார்த்தையை பயன்படுத்தி திட்டி விட்டார், என் மனதை நோகரித்து விட்டார். இன்னொருத்தர் வருவார், என்னை இவர் தேவையில்லாமல் அடித்து விட்டார். இன்னொருத்தர் வருவார், என்னுடைய பொருளாதாரத்தை சுருட்டி கொண்டார். இன்னொருத்தர் வருவார், எனக்கு சேர வேண்டிய சொத்தை அவன் அநியாயமான முறையில் அபகரித்து கொண்டான், அவனுடைய அரசியல் படத்தை வைத்தோ ஆட்சி பலகாரத்தை வைத்தோ அவன் என்னுடைய சொத்தையும் சேர்ந்து அவன் சுருட்டி கொண்டான். இன்னொருத்தர் வருவார், என் பொருளை திருடி கொண்டான். இப்படியா? இன்னொருத்தர் வருவார், வீடு கட்டுறப்ப என் இடத்த 1.5 அடி சேர்த்து கட்டிக்கிட்டார். இதெல்லாம் வரும். நம்ம என்ன பண்ண, நமக்கு விவாத திறமையில ஜெயிச்சிடலாம் நினைச்சிட்டு இருக்கிறோம் இல்லையா? கட்டுறது கட்டி போட்டு ஒன்னு அவர்கிட்ட உட்காந்து காம்ப்ரமைஸ் பேசலாம், சரி நடந்து போச்சுங்க, என்னங்க உட்காந்து பேசல, உன்னால என்ன செய்ய முடியும் பார்த்துக்க. ஏன்னா நமக்கு 4 பிச்சைக்கார அரசியல்வாதி தெரியலையா? அந்த ஒரு நடப்பு. நாளைக்கு கியாமத்துல அவன் எங்க நிற்பான்னு தெரியல, லஞ்சம் வாங்கிட்டு பண்ணதுனால. ஆனா நம்ம இந்த உலகத்துல 1/2 அடியா இருந்தாலும் 1 அடியா இருந்தாலும் 1 இன்ச்சா இருந்தாலும் அது அபகரித்தால் அதற்கான தண்டனை கியாமத்தில் அனுபவிப்பாய். விட்டு கொடுக்குறோம், என்னைக்கு கெட்டு போறது கிடையாது இல்லையா? சும்மாவா சொன்னாங்க, மன் தவாதஅ லில்லாஹ் ரஃபஅஹுல்லாஹ், யார் அல்லாஹ்வுக்காண்டி தன்னைத்தானே தாழ்த்து கொள்கிறாரோ விட்டு கொடுக்கிறாரோ அவர் அல்லாஹ் நிச்சயமா உயர்த்தி தான் கொடுப்பான்ல. இப்போ கியாமத்தில் வரும், இந்த பஞ்சாயத்தில் வரும், ஒரு சிறிய பேனா எடுத்திருந்தாலும் கூட அனுமதி இல்லாமல் அதுவெல்லாம் வரும். யாருக்கு? ஒரு மலை அளவுக்கு நன்மை. என்ன அது? 5 நேர தொழுகையாளைக்கு எல்லா இபாதத் செஞ்சவருக்கு இதுவும் ஒரு பட்டியல் வரும். அப்படியே அல்லாஹ் பார்ப்பான். இதுக்கு அல்லாஹ் பொறுப்பேற்றுக்க மாட்டான். இன்னைக்கு நிறைய பேர் என்னன்னா, 2 பேர்த்துக்கு மத்தியில் கடுமையான ஒரு சண்டை போட்டு விட்டு எல்லாம் திட்டி போட்டு எல்லாத்தையும் பண்ணி போட்டு அல்லாட்ட மன்னிப்பு கேட்கறது. என்னங்க அன்னைக்கு 2 பேர் சண்டை போட்டீங்க, என்னங்க ஆச்சு? அல்லாட்ட இஸ்திக்ஃபார் செஞ்சுட்டேன். அடிச்சது அவனை, நீ அவன்கிட்ட முதல்ல மன்னிப்பு கேட்கல. அல்லாட்ட கேட்கலாம், ஆனா முதல்ல அவன்கிட்ட கேடு. முதல்ல உன்னை அடிச்சு போட்டு நான் அல்லாட்ட மன்னிப்பு கேட்டேன்னா எங்க போறது? இல்லையா? அப்ப அடியாறுகள் மத்தியிலே உள்ள பாவத்தை அல்லாஹ் பொறுப்பேற்றுக்க மாட்டான். அடியாறுகளுக்கு நடந்தே உள்ள அந்த அநியாயத்தை அவர்கள் தான் பேசி பார்த்துக்க வேண்டும். அதனாலதான் மௌத்துக்குள்ள உங்களுடைய பாவத்துக்கு மன்னிப்பு கேட்டுங்க, செய்யவே செய்யாதீங்க, முடிஞ்ச அளவுக்கு கொடுக்கல் வாங்கல சரி செஞ்சுக்கணும். இப்போ மறுமையில் அண்ணன் என்ன செய்வான்? நமக்குலாம் தெரிஞ்ச விஷயம் தானேயா? அப்படியா, அவனை அடிச்சானா, உன் பொருளை திருடிட்டானா, உன் சொத்தை அபகரிச்சுட்டானா, இந்தா அதுக்கு பதிலாக ஒரு 1000 நன்மை வச்சுக்க, நீயே இந்தா நீ ஒரு 1000 வச்சுக்க, நீயே நல்லா என் கோடிக்கணக்கான சொத்தை ஏமாத்திட்டு போயிட்டான், என்கிட்ட 1000 காசு வாங்கிட்டு கொடுக்காம போயிட்டான், இந்தா அதுக்கு ஒரு 10,000 நன்மை வச்சுக்க அப்படின்னு மலையெல்லாம் கரைஞ்சிக்கிட்டே போவோம். இன்னைக்கு ரோடு போகிறதுக்கு ஹைவேஸில் மலையை குடையிற மாதிரி ஒன்றா குறைஞ்சு எல்லாம் கொடுத்துருவான். யார்கிட்ட? ரிப்போர்ட்டுக்கு சொல்றவங்க அவன் தகுந்த நன்மையை எல்லாம் தூக்கி கொடுத்துருவான். நன்மை ஒன்றுமே இருக்காது. இங்கே இன்னும் லைனில் நிற்கும் யாரு? இன்னும் நாங்களாக இருக்கிறோமே, எங்களையும் பாடாப்படுத்தினா அப்போ என்ன செய்யறது? அல்லாஹ் அவன் நீதிவான் அல்லவா? என்ன செய்வான்?
யாருக்கு இவன் துன்பம் இழைத்தானோ அவங்க பாவத்தை தூக்கி இவன்கிட்ட போடுவான். யாரு? நன்மை மலையை கொண்டு வந்தவன்கிட்ட யார் அவனை பற்றி ரிப்போர்ட் செய்கிறாங்களோ அந்த நன்மையெல்லாம் போனதுக்கப்புறம் இவங்க பாவத்தை தூக்கி, என்னப்பா உன் பொருளை அபகரிச்சுட்டானா, சரி உன்னுடைய ஒரு 1000 பாவத்தை எடுத்து அவன்கிட்ட கொடுத்துரு. கடைசியில் இந்த இங்கே மலையா இருக்கு, என்னது பாவ மலையா பெருகி இருக்கும். கடைசியில் நரகத்தில் தூக்கி எறியப்படுவான். இந்த உலகத்தை பொறுத்த வரைக்கும் அடியார்கள் விஷயத்தில் யாரும் யாரையும் ஏமாற்றக்கூடாது, தேவையில்லாமல் துன்புறுத்தக்கூடாது, தேவையில்லாமல் அடுத்தவருடைய ஒரு அரையணா பைசாவாக இருந்தாலும் சரி அது நமக்கு வேணாம். அவங்களுக்கு சந்தேகமாக இருக்குதான், திருப்பி நம்ம அவங்கள்ட்ட ஒப்படைச்சிடணும். ஒரு காலம் மாறணும். எப்படி தெரியுமா? நபிசுல்லாஹு சொன்னாங்க இல்லையா, பின்னாரி பனி இஸ்ராயேல் காலத்தில் 2 பேர் இருந்தாங்களாமா. நிலத்தை கொடுத்தவர், இன்னொருத்தர் நிலத்தை வாங்கினவர் அந்த 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 தொழில் நிலத்தை விவசாய நிலத்தை வந்து உழுவுத்துட்டு இருக்கிறப்ப ஒரு புதையெழுத்து தென்பட்டுருச்சு. அந்த புதையெழுத்துக்கிட்டு ஓனர்கிட்ட கொடுக்குறார். இந்தாப்பா, நான் உன்ட்ட நிலம் தான் வாங்கினேன், உன் நிலத்தில் உள்ள புதையல் தான் இது, ஆனால் நீ வச்சுக்கிங்கிறாரு. நம்மளால தான் என்ன செஞ்சிருப்போம், சத்தமே போட மாட்டோம். மனைவிட்ட சொன்னால் கூட பிரச்சனை வெளியே வந்துடும். அதாவது பெண்கள்கிட்ட, நம்ம ஊர் பெண்கள்கிட்ட இல்லை, பொதுவாக பெண்கள்கிட்ட எல்லா தன்மை அப்படின்னா, ஒரு விஷயத்தை சொல்லாதீங்கன்னு சொன்னால் அதையும் சேர்த்து சொல்லிடுவாங்க. சொல்லாதீங்கன்னு சொல்லிட்டாரு, அதையும் சேர்த்து சொல்லிடுவாங்க. இல்லை அந்த நீங்கள் சும்மா சொன்னீங்கன்னா அது பாட்டுக்கு 1க்கு 10 பிறக்க வச்சு முளைக்கும் எல்லாம். அது அப்போ சவுண்டு பார்க்கணுமே, அந்த சவுண்டு இல்லாமல் பேசுவாங்க, அவனும் சவுண்டு ஊர்ஃபுல்லாக கேட்கும் அப்படின்னு. புரிஞ்சா இல்லையா? கடைசியில் சொல்லாத நீ வீட்டுக்காரர் வந்துட்டார் அப்படின்னு சேர்த்தே சொல்லுவாங்க. நம்ம ஊரில் இல்லை. அப்போ பெண்களுடைய தன்மை அப்படிங்கிறதுனால புதையல் கொடுத்துட்டாங்க வந்துருச்சு அப்படின்னா மொதல் ஃபோன் போயிரு. இன்றைக்கெலாம் வாட்ஸ்அப் இல்லையா, உடனே ஸ்டேட்டஸ் தான். எது ஸ்டேட்டஸ் வைக்கிறது கூட தெரிய மாட்டேங்குது. அன்றைக்கு ஒருத்தர் ஃபர்ஸ்ட் நைட்டுக்கு உள்ளே போகிறத கூட ஸ்டேட்டஸ் வைக்கிறான் ஃபோட்டோ எடுத்து. அதை சைத்தானவங்களை இவங்களுடைய ஒரு பைத்தியம். அதாவது பைத்தியம் பல வகை, அது ஜுனூனு ஃபுனூனும்பாங்க இல்லையா, அதில் ஒரு வகையான பைத்தியம். இன்னொருத்தர் இருக்கிறான், தன் டாய்லெட்டு கூட வீடியோ எடுத்து போட்டுட்டு இருக்கிறான். அவன் வீட்டு டாய்லெட்டை வீடியோ எடுத்து போடுறான். இன்னும் அது மட்டும் தான் பாக்கி, அது பின்னாடி வந்தாலும் வந்துடும். அதை மாதிரி இருக்கிற அந்த காலத்தில் நாம் வாழ்ந்துட்டு இருக்கிறோம். ஆனால் அங்கே என்ன பஞ்சாயத்து நடக்குது, இந்தாத்தா நிலம் மட்டும் தான் வாங்கினேன், புதைய எண்ணி வச்சுக்கு. அவர் சொல்லுவார், இல்லை நீங்கள் நிலத்தை சேர்த்து வித்துட்டு அவ்வளோதான், இது உங்களோடது, 2 பேர்த்துக்கு இப்படி வாங்குவாத போது. இப்போ அன்னைக்குள்ள நம்பிக்கிட்டு பஞ்சாயத்து போய், பரவாயில்லையே 2 நல்ல பேர் இருக்கீங்களே அப்படின்னு அனுப்பிட்டு, உங்களுக்கு பையன் இருக்கானா உங்களுக்கு பொண்ணு இருக்கானா, நல்ல சம்மதம் ஏற்படுத்தி இங்கே 2 பேர்த்து சம்மதி ஆகிக்கிங்க, கல்யாணம் பண்ணிக்கிங்க அப்படின்ட்டு அவங்க பையனுக்கு பொண்ணு கல்யாணம் பண்ணி வச்சாங்கன்னா அதிசயம் முடிக்கிறான். அப்போ இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை தான் ஒரு முஸ்லீமும் வாழணும். எதையுமே விட்டு கொடுத்து பழகணும். ஒரு பைசாவாக இருந்தாலும் அது சந்தேகத்திற்குரிய காசா நீங்கள் வச்சுக்கிங்க ஜி அப்படின்னு சொல்லணும். இந்த இடத்த என்னைக்கு ஆரம்பிக்குதோ ஜி நீங்கள் வச்சுக்கிங்க, பிரச்சனை நான் மன்னிச்சு விட்றேன், தப்பே கிடையாது அப்படி என்ன செய்யணும். அடுத்த இடத்த வேணாம் நாம சொல்லணும். இப்படி ஒரு இடம் 2 பேர்த்துக்கு எப்படி சொந்தமாகும்? யாரோ ஒருத்தர் உண்மை சொல்லுகிறார், யாரோ ஒரு உண்மை மறைக்கிறார், அது உங்களுக்கு தான் தெரியும். ஆனால் அரசாங்கம் சொல்வதை வைத்து நீங்கள் நம்பியிருக்க வேண்டாம், மறுமையில ஏமாந்து போயிடுவேன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சின்ன திட்டுறதுக்கு கூட நன்மை தீமை அங்கே கணக்கு தீர்க்கப்படும் அப்படின்னா, அவ்வளோ பெரிய சொத்தை அபகரித்தோம் அப்படின்னா சும்மா போச்சா? அதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அநீதி இழைக்க வேண்டாம் யாருக்குமே, இந்த உலகத்திலும் நிலைக்காது, நாளை மறுமையிலும் அது உங்களுக்கு கண்டிப்பாக அது நரகத்தை உங்களுக்கு கொண்டு போய் தள்ளுனாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அப்போ இந்த உலக மனிதர்கள் அப்படி தான் வாழணும். அதே நேரத்தில் ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து வாழணும். யார் யார் மீது பொறாமை பெறக்கூடாதுன்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல் ஹஸது யகுலுல் ஹஸனாதி கமா தகுலுன் நாரு அல் ஹதப, எப்படி நெருப்பு விறகை சாப்பிட்டு வருகிறதோ அதே போன்ற பொறாமை என்பது நன்மைகள்லாம் சாப்பிடுறாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நன்மையெல்லாம் சாப்பிட்றோம், பொறாமை இருக்கிறது அது ஒரு விதமான மனநோய்ங்கிறாங்க. இன்னைக்கு மனநோய், பொறாமை இருக்கிறவங்களால சாப்பிட முடியாது, நிம்மதியாக தூங்க முடியாது, வாழ முடியாது, தொழுக கூட முடியாதுன்னு வச்சுக்கிங்களேன். இபாதத்தில் ஒருத்தங்க மேலே பொறாமப்பட்டாலும் தக்பீர் கட்டினா சிந்தனை அங்கே தான் இருக்கும். நாம் அதிக நேரம் தொழுகிறோமா, அந்த ஆச்சாரம் அதிகமாக தொழுகிறாரா, ஒரு சிந்தனை அங்கே தான் இருக்கும். நம்ம தொழுகிறோமா, அவர் இருக்கிறார், அவருக்கு போனதுக்கப்புறம் நாம் கொஞ்சம் நின்றுக்கிட்டே இருப்போம். இந்த இபாதத்து எங்கே இருக்குது? இது எல்லாம் ஏற்றுக்குவானா? அவர் ரொம்ப நேரம் துவா கேட்குறாரு, நாம ரொம்ப நேரம் துவா கேட்குறோமா? அவர் ரொம்ப நேரம் இஸ்லாக்கு தோணும், அவர் இப்படி என்னென்ன பொறாமல் இருந்துச்சு அப்படின்னா
அந்த அமல்களை அது நன்மையெல்லாம் அழிச்சிடும். பொறாமை என்று இருக்கக்கூடாது. அது இல்லை அப்படின்னா அவர் சொர்க்கவாசி. நாம் ஹதீஸில் கேள்விப்பட்டிருக்கிறார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இப்போது ஒரு சொர்க்கவாசி வருவார் என்றார்கள். ஒரு அன்சாரி சஹாபி வந்தாங்க, ஒழுவு செஞ்சுட்டு தாடியில் தண்ணி சொட்ட சொட்ட வந்தாங்க, இடது கையில் செருப்பை வச்சுக்கிட்டு ரொம்ப சாதாரணமான முறையில் வந்தாங்க. எல்லாம் திரும்பி பார்க்குறாங்க, அவர் மறுநாள் சொன்னாங்க சொர்க்கவாசி வருவார். அதே சஹாபி. மூணாவது நாள் அதே சஹாபி வராங்க. அப்துல்லாஹ் இப்னு அம்ர் இப்னு ஆஸ் ரலியல்லாஹு அவங்க அந்த சஹாபி வீட்டுக்கு போயிட்டாங்க. எதுக்கு? என்ன அமல் செய்கிறாரு பார்க்குறது. அவர்கிட்ட போய் எனக்கு எங்கள் அத்தாவுக்கும் சின்ன பிரச்சனை, உங்கள்கிட்ட 3 நாள் தங்கிட்டு போயிடுறேன் அப்படிங்கிறாரு. சரி தங்கிக்க அப்படின்னா 3 நாள் தங்கி பார்த்தா ஒன்றும் தெரியல, நார்மலான இபாதத் தான் தெரியுது, எக்ஸ்ட்ரா ஒன்றும் செய்கிற மாதிரி தெரியல. அவங்க ஆசை என்னான, அவங்க சொர்க்கவாதின்னா அவங்க என்ன செய்கிறாங்களோ அதையெல்லாம் நம்ம செஞ்சு சொர்க்கவாதி ஆகிக்கலாம் அப்படின்ற ஆசையில் போகிறாரு. எக்ஸ்ட்ரா இது செய்கிற மாதிரி தெரியல. அப்போ 3 நாள் இருந்துட்டு ஓப்பனாக கேட்டுட்டார், எனக்கு என் அத்தாவுக்கு சண்டைலாம் கிடையாது, நான் இங்கிருந்த நோக்கம் என்னான, நீங்கள் வரும்போது ரசூலுல்லாஹ் சொர்க்கவாசின்னாங்க, 1 நாள் அல்ல 3 நாளைக்கு சொன்னாங்க. அப்போ உங்களை மாதிரி நானும் எதாவது செய்யலான்னு சொல்லி ஆசைப்பட்டு தான் வந்தேன். எங்களை மாதிரி தான் நீங்களும் செய்கிறீங்க, 5 நேரம் தொழுவுறீங்க, வழக்கம் போல் ஏதாச்சும் அவ்வளோதான் சரி, எக்ஸ்ட்ரா அவனும் செய்யலையே. அப்போ அவங்கள கூப்பிட்டு அந்த சஹாபி சொன்னார்கள், நான் எக்ஸ்ட்ரா எதுவும் செய்யலை, இருந்தாலும் நான் யாரையும் மோசடி செய்ய மாட்டேன், யாருக்குமே நான் மோசடி செய்ய மாட்டேன், யாரையுமே ஏமாற்ற மாட்டேன். அதே நேரத்தில் லா அஹசுது அஹதன் அலா ஹைன் அஅதாஹுல்லாஹு ஈயாஹு, ஒருவனுக்கு அல்லாஹ் ஒரு விஷயத்தை கொடுத்து விட்டால் அதை வைத்து நான் பொறாமை கொள்ள மாட்டேன். நான் ஒருத்தர் கார் வாங்கிட்டார், நம்ம பக்கத்து வீட்டுக்காரர் கார் வாங்கிட்டார், நமக்கு எப்படி இருக்கு மனசு? எப்படி இருக்கும்? அவர்கிட்ட சலாம் கூட சொல்ல மாட்டேன் அடுத்த 2 நாளைக்கு, ஏன்னா காரை வாங்கிட்டார். ஆனால் அவங்க வச்சிருக்க கார் பார்த்தீங்கன்னா என்னது, நாய் கூட முத்திரம் பெய்யாது. ஆனாலும் அந்த கார் மேலே ஊருக்கே போறாம, ஆனால் கார்லாம் வச்சிருக்கிறாரு அப்படின்னு. அந்த காரை பார்த்தோம்னா நாய் கூட என்ன செய்யாது, மோந்து பார்க்காது. ஆனால் அது மேலே கார்லாம் வச்சிருக்கிறாரு அப்படி. ஒரு சில பேர் அவங்களுடைய நிலைமைக்கு வாங்கியிருக்காங்களே அப்படி. நல்ல காரையை வாங்கிட்டாலும் நம்ம புழுங்குற நைட்டு நமக்கு தூக்கம் வராது. வீடு கட்டிட்டாரு, நமக்கு தூக்கம் வராது. இப்படி இருக்கக்கூடாது. சஹாபி சொன்னாங்க, யாருக்கு என்ன அல்லாஹ் கொடுத்தாலும் அதை பற்றி நான் எதையுமே கேர் பண்ணிக்க மாட்டேன், நான் பொறாமைப்படவே மாட்டேன். இந்த குணம் இன்னைக்கு இஸ்லாமியர்கள்ட்ட குறிப்பாக உலக மக்கள் இருந்துச்சு அப்படின்னா எல்லாம் நிம்மதியாக இருப்பான். அடுத்தவன் நிம்மதியாக இருப்பான், இவன் முதல்ல நிம்மதியாக இருப்பான். ஏன்னா இவன் மனசனாகத்தான் இருக்கணும். அடுத்தவன் நினைச்ச இவன் வாழ்க்கையில் முன்னேற முடியாம போகுது இல்லையா? பிறர் மீது நீங்கள் கெட்ட எண்ணம் கொண்டால் அவருக்கு எந்த பாதிப்பு ஏற்பட போகிறது கிடையாது. கெட்ட எண்ணம் கொண்ட உங்களுக்கு தான் பாதிப்பு, உங்களுக்கு தான் பாதிப்பு. பிறர் மீது கோபப்பட்டால் அவருக்கு எந்த பாதிப்பு இல்லை, அவர் நிம்மதியாக இருப்பார். சீரியலில் பார்க்குற படத்தில் பார்க்குற நடிகர் மாதிரி அவரு மௌத்தா போகிற சீன் வருது, அவன் செத்து போகிற இந்த சீன் வரப்ப அவன் சோபாவில் உட்காந்து ஜாலியாக பார்த்துட்டு இருக்கிறான். இந்த சீன் நடிக்கிறதுல எவ்வளோ திட்டு வாங்கணும்ன்ட்டு இந்த அம்மா எது கண்ணு தண்ணி விடுது. அப்போ நான் புரிஞ்சுக்கணும், இதுவெல்லாம் எதுக்காகனே தெரிஞ்சுக்கணும். அப்போ யாரை பற்றி கவலைப்படுறோமோ அவங்களுக்கு எந்த பாதிப்பு ஏற்பட போகிறது கிடையாது. நீங்கள் அழுகிறதுனால அந்த சீரியலில் உள்ள அந்த அம்மாவுக்கு எந்த பாதிப்பும் இல்லை, அந்த அம்மாவுக்கு சம்பளம் தான் ஏறும். நீங்கள் என்ன கொஞ்சம் பார்க்கறதுனால டிஆர்பி ரேட் ஏறுது, யூடியூப்பில் பார்க்கறதுனால. யோசிக்கணும், யாருக்காண்டு என்ன செய்யணும், நம்ம யாருக்காண்டு என்ன செய்து என்ன பிரயோசனம். கோபப்பட்டாலும் உங்களுக்கு தான் பிரஷர் ஏறும், கவலைப்பட்டா உங்களுக்கு தான் நோய் அதிகமாகும், அழுதாலும் சரி உங்களுக்கு தான் நோய் அதிகமாகும். அப்ப யாரை பத்தியான எண்ணமும் நமக்கு தேவையில்லை. நாம நாளைக்கு மௌத்தா போறோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உங்க மௌத்தை நினைச்சு பாருங்க, நாங்க டெய்லியும் தினம் நம்ம மௌத்தா போறோம், ஒரு நாளைக்கு நமக்கு அப்புறம் என்ன போறோம் அப்படின்னு நம்ம நினைச்சு பார்க்கணும். எத்தனை மௌத்து வருது போகுது, எத்தனை பேர் சிந்திச்சிருக்கிறோம். அங்க உட்காந்து கதை தான் பேசிட்டு இருக்கிறோம். மௌத்து வரப்ப கூட மௌத்தை பத்தி பேசுறது இல்லையே. தினம் வீட்டில் குடும்பத்தோடு உட்காந்து மௌத்தை பற்றி பேசுங்க. குடும்பத்தோடு உட்காந்து இன்னைக்கு நம்ம எத்தனை அமல் செஞ்சுருக்கிறோம், இப்படி செஞ்சுருக்கிறோம், நம்ம எப்போ வேணாலும் மௌத்தாக போகலாம் அப்படின்னு மௌத்துடைய சிந்தனை ஏற்படுத்தி கொடுங்க. யாரோ நினைக்கிறாங்க அதோ நான் மௌத்து வச்சதுன்னு நினைக்கிறாங்க. அப்போ தினம் மௌத்துடைய சிந்தனைக்கு வந்துக்கிட்டே இருக்கிறாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அப்படி இருந்துச்சு அப்படின்னா அடுத்தவங்க பற்றியான சிந்தனை வராது. அதாவது அடுத்தவங்களை பற்றியான காலக்குறிச்சி உங்களுக்கு இருக்கக்கூடாது என்றார்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அதே போன்று இந்த உலகத்திலே வாழக்கூடியதற்கு வாழ்க்கை நெறிமுறைகளில் ஒரு முக்கியமானது பிறரை மன்னித்து வாழுங்கள். குறிப்பாக
குடும்பம் என்று வந்துவிட்டால் அது நல்லது கெட்டது எல்லா அவசியம் இருக்க தான் செய்யும். மன்னித்து வாழ வேண்டும். இந்த உலகத்தில் ஒருவருக்கொரு மன்னித்து வாழ வேண்டும். அதற்கு முன்பாக முக்கியமாக பெண்கள் என்று வருகிற பொழுது இன்றைய உலகத்தினுடைய ஒரு மிகப்பெரிய ஒரு போதைப் பொருளாக பயன்படுத்தப்படுகிறார்கள். பெண் சுதந்திரம் என்று பேசக்கூடிய அத்தனை பேருடைய பேக்ரவுண்ட் பின்னூட்ட கருத்து என்ன தெரியுமா இருக்கும்? பெண்களை ஏன் முழுசா போட்டு மறைச்சு வச்சிருக்கிறீங்க, எங்கள்கிட்ட கொடுங்க, நாங்கள் குட்டப்பாவடை போட்டு விளம்பரம் கொடுத்து காசு வாங்கிக்கிறோம். அதான், வேற ஒன்றும் இல்லை, வேற எந்த இதுவும் கிடையாது. நீங்கள் ஏன் பெண்களை அழைத்து வைக்கிறீர்கள்? அவன் என்ன, அவனுக்கு என்ன ஆசை? எங்கள்கிட்ட கொடுங்க, நாங்கள் விளம்பரமாக்கி நாங்கள் என்ன செஞ்சுக்கிறோம், காசு ஆக்கிக்கிறோம் அப்படின்ற ஒன்று. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காட்டிய வழிமுறைகளில் ஒன்றை தவறினாலும் குறிப்பாக பெண் சமுதாயம் மிகப்பெரிய ஆபத்தை சந்திக்கும். இன்னைக்கு பார்க்குறோம் இல்லையா, நிறைய பெண்மணிகள் மீடியாக்களில் வந்து சினிமா பாட்டு பாட ஆரம்பிச்சிட்டாங்க. சினிமா பாட்டு சாதாரணமான முறையில் மாதத்துக்கு ஒரு செய்தான் கிளம்புறது. ஒன்று கஷ்டப்பட்டு அதை வந்து வளமாக்கெல்லாம் பயணம் பேசி இருந்தாலும் திட்டி ஒரு ஆசுவாசப்படுத்தி முடியறதுக்குள்ளே அது இன்னொன்று பாட்டு பாடுது. அப்புறம் என்னடா ஷாக்காலா, உங்கள் அத்தாக்கெல்லாம் தெரிஞ்சு அவனை விடுவாரான்னு பார்த்தா மறுநாள் அவங்க அப்பனும் சேர்ந்து பாடுறான். அவன் குடும்பத்தோடு உங்கள் அம்மாலாம் இதுக்கு ஒத்துக்குமா அப்படின்னு கமெண்டில் போட்டோம்னா அவங்க அம்மாவும் சேர்ந்து பாடுது. இந்த வார்த்தை ட்ரெண்டே அதுதாங்க அந்த பாட்டு. அப்புறம் பார்த்தா ஒரு சில பேர் என்னன்னா தக்குவா முத்தி போய் நான் படத்தில் நடிச்சு உம்ரா போகிறேங்கிறாய். உம்ரால எல்லாம் கேட்கவே இல்லை, எல்லாம் கபூல் செய்வான முதல்ல உம்ராவை. என்ன காரணம் அப்படின்னா, பேசிக்காக பார்த்தோம் அப்படின்னா பெண்மணிகள் எப்படி வளர்க்கப்பட வேண்டுமோ அப்படி வளர்க்கப்பட வேண்டும். இதனுடைய மோகம் எங்கே தெரியுமா ஆரம்பிக்குது? நீங்கள் கோபித்துக் கொள்ளக்கூடாது. உங்கள் பிள்ளைகளை சின்ன வயசுல கொண்டு போய் ஆண்டு விழாவில் ஆட வைக்கிறீங்க தெரியுமா, ஆண்டு விழாவில் பாட்டு பாட வைக்கிறீங்க தெரியுமா, அதன் மோகம் தான் பெருசாகி விடலை. ஸ்டேஜினுடைய அந்த ஒரு விதமான ஒரு பைத்தியம், ஸ்டேஜ் ஃபியர் நீங்கி ஸ்டேஜ் போதை ஏறி போச்சு. நீங்களா வீடியோ ஆன் பண்ணாதான் ஒரு சில பேருக்கு சோறே இறங்குது. வீடியோ ஆன் பண்ணாதான் அவங்க வாழ்க்கையே ஓடுது. ஆனால் ஆரம்பத்தில் வீடியோ பயந்துருப்பாங்க. இப்போ பெண்மணிகளை எப்படி வளர்க்கணும் அப்படி வளர்த்தோம் அப்படின்னு சமுதாயத்தை எந்த ஃபித்னாவும் கிடையாது. இப்படி ஆகிறதுனால மிகப்பெரிய ஒரு அழிவை இந்த உலகம் எதிர்நோக்கி காத்து கொண்டிருக்கிறது. பெண்மணிகளுக்கான தீர்வு என்ன? கரெக்டாக வளர்க்கணும். சரியான வயசில் நிக்காஹ் முடிச்சு கொடுத்துடணும். சரியான வயசில் திருமணம் முடிச்சு கொடுத்துடணும். இந்த மாதிரி இந்த ஆடிட்டு இருக்க பொம்பளைங்க கீழெல்லாம் கமெண்ட்டில் முக்கால்வாசி கம்பெனி என்னான கரெக்டான வயசில் திருமணம் முடிச்சுக்கணும், இப்படி தான் அலைவாழுவோம் அப்படின்னு போடுறாங்க. நம்ம சொல்லல, கீழே கமெண்ட்டில் வருதுங்கிறோம் நம்ம. இப்போ எதுக்குன்னா எந்த அளவுக்கு ஒரு கொச்சையான வார்த்தை தேவையான சமுதாயத்துக்கு. எந்த சமுதாயமாக இருந்தாலும் பெண்கள் என்பவர்கள் எவ்வளோ பெரிய ஒரு பழமொழிக்கு சொந்தக்காரர்கள். ஒவ்வொரு ஆணின் வெற்றிக்கு பின்னாலும் ஒரு பெண் இருக்கிறாள் என்று எவ்வளோ பெரிய பழமொழிக்கு சொந்தக்காரர்கள். ஒரு ஆண் தலை நிமிர்ந்து நடக்கிறான் என்றால் அந்த ஆணுக்கு பின்னால் அவனுடைய மனைவி பத்தினியாக இருப்பதால் அவனை நடக்க வைக்கிறது. அவனுடைய பெண் பத்தினியாக இருக்க நடக்க வைக்கிறது. அவனுடைய பெண் ஊருக்கே தன் முகத்தை காட்டி கொண்டு நடந்தால் இவர் முகத்தை கீழே குடிச்சுதான் நடக்கணும் இவரு. அப்போ ஒரு ஆணுடைய தலை நிமிர்தலும் தலை குனிதலும் ஒரு பெண்ணை வைத்தான் ஏற்படுகிறது. இதை புரிந்து கொள்ளாத சமுதாயம் ஃபேஷன் அடிப்படையில் நிறைய விஷயங்கள் சொல்லப்பட இருக்கிறது. அதெல்லாம் இன்ஷால்லாஹ் பின்னாட்கள் அதை பற்றி நிறைய உலமாக்கள் சொல்லுவாங்க. அப்போ கடைசியாக நான் பார்க்க இருப்பது இந்த உலகத்தில் ஒருவருக்கொருவர் மன்னித்து வாழுங்கள். எதை ஏற்பட்டாலும் அண்ணாக்கான்னு சபுரு செய்யுங்க. இந்த உலகத்தில் நிறைய சோதனைகள் நிறைந்த காலம். இன்னைக்குள்ள நிலைமையில சோதனைகள் அடுக்கடுக்காய் வந்து கொண்டிருக்கிறது. இதை எப்படி எதிர்கொள்ளும்? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கை நிறைவு என்ன தெரியுமா? எந்த சோதனை வந்தாலும் பொறுமையா எதிர்கொள்ளுங்க, பொறுத்துக்குங்க, அல்லாஹ் நன்மை தருவான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மா யஸாலுல் பலாஉ பில் முஃமினி வல் முஃமினத்தி ஃபீ நஃப்ஸிஹி வ வலதிஹி வ மாலிஹி ஹத்தா யல்கல்லாஹு மா அலைஹி ஹதீஆ. ஒரு முஃமினுக்கு ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் அவனுக்கு உயிர் ரீதியாக சோதனைகள் அல்லது அவனுடைய குழந்தைகள் ரீதியான சோதனைகள் அல்லது பொருளாதார ரீதியான சோதனைகள் தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கும். இறுதியிலே மௌத்தாகிவிட்டு அல்லாஹ் சந்திக்கிற பொழுது எந்த பாவமும் இல்லாமல் சந்திக்கிறான். ஏன் தெரியுமா? அவருடைய பாவத்துக்கு அல்லாஹ் இங்கே சோதனை கொடுத்து விட்டான். அவருடைய பாவத்துக்கு அல்லாஹ் இங்கே சோதனை கொடுத்து விட்டான். அந்த சோதனையை பொறுத்து கொண்டோம் என்றால் நம்முடைய தீமைகளுக்கான அந்த பரிகாரம், அந்த தண்டனை இங்கேயே முடிஞ்சிருச்சு. மறுமையில் போறப்ப அல்லாஹ் ஃப்ரெஷ்ஷா சந்திக்கலாம். அதை பொறுத்து கொள்ளவில்லையா? சில பேர் ரப்பையே குறை சொல்லுகிறார்களா? நவுது பில்லா. அவர்கள் மறுமையிலும் நஷ்டப்படுவார்கள்,
இந்த உலகத்தில் நஷ்டப்படுவார்கள். எந்த நிலைமையிலே நம்முடைய சோதனையின் பொழுது பொறுமை வேண்டும். நோய் ரீதியாக இருந்தாலும் சரிதான், அல்லது உயிர் தாக்கு ரீதியாக ஏற்பட்டாலும் சரிதான், தொற்று ஏற்பட்டாலும் சரிதான், பொருளாதார இழப்புகள் ஏற்பட்டாலும் சரிதான், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காட்டிய வாழ்க்கை நெறிமுறை என்ன? பொறுமையாருங்க. ஒரு முஃமினுடைய எல்லா காரியங்களும் ஆச்சரியத்திற்குரிய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அஜபல் லி அம்ரில் முஃமின், முஃமினுடைய எல்லா காரியங்களும் ஆச்சரியத்திற்குரியது. இது அவனுக்கு மட்டும் தான் கிடைக்கும். ஏன் தெரியுமா? எது நடந்தாலும் நன்மை கிடைக்கும். ஒரு சந்தோஷமான விஷயம் நடந்துருச்சா அல்லாஹ் நன்றி செலுத்துறார், அல்ஹம்துலில்லாஹ் அப்படின்னு சொல்றாரு, அல்லாஹ் நன்மையை கொடுத்துட்டான். ஒரு துக்கம் நடக்கிறது, இன்னா லில்லாஹ் என்று பொறுத்து கொடுக்கிறான், அதற்கு அல்லாஹ் நன்மையை கொடுக்கிறான். இது முஃமினுக்கு மட்டும் தான் கிடைக்குது. நல்லது கிடைச்சாலும் நன்மையை வாங்கிக் கொள்ளலாம், துன்பம் கிடைத்தால் நன்மை வாங்கிக் கொள்ளலாம். பிறந்ததிலிருந்து மௌத் வரை எல்லா விஷயத்தையும் நன்மையாக மாற்றக்கூடிய ஒரே ஒரு பாக்கியம் முஃமினுக்கு மட்டும்தான் இருக்குது. எப்ப? பொறுமையா இருக்கணும். வாழ்க்கையில பொறுமையான முறை இருக்கணும். ஒருத்தர் விட்டு கொடுத்து பழகணும். பிறரை மன்னிக்க வேண்டும். குறிப்பாக பிற மனிதர்களை மன்னித்து பழக வேண்டும். ஃபுதைல் இப்னு இயால் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்லுகிறார்கள், பிறருடைய குறையை மன்னித்து பழகுங்கள். மனசுல வஞ்சகம் வச்சு தெரியாதீங்க. அப்படி வஞ்சகம் வச்சு தெரிஞ்சீங்கன்னா உங்களுக்கு தான் தூக்கம் வராதுன்னா. மன்னிக்கும் குணம் படைத்தவனுக்கு மட்டும்தான் படுக்கையில் படுத்தவுடன் தூக்கம் வரும். இல்லை என்றால் அவன் புரண்டு படுத்துக்கொண்டே இருப்பான வழியே தூக்கம் வராது என்றார்கள் அல்லாமா ஃபுதைல் இப்னு இயால் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள். இப்போ மனிதனின் நிம்மதியான வாழ்க்கைக்கு, ஆரோக்கியமான வாழ்க்கை நபி ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் பல வழிமுறை ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறார்கள். நாம் ஒருவருக்கொருவர் முஹப்பத்தான முறையில் வாழ வேண்டும். ஒருவருக்கொருவர் அன்பை ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும் என்றால் சலாமை அதிகமான முறையில் பரத்த வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க இல்லையா, உங்கள் அறிந்தவர்கள் அறியாதவர்கள் எல்லாத்துக்கும் சலாம் சொல்லுங்க. சலாம் என்றால் அவங்க உலகத்தில் உள்ள அத்தனை நல்ல வார்த்தைகளும் ஆரோக்கியமும் கிடைக்கட்டும் என்றுதான் அர்த்தம். நோய் உள்ள இந்த காலத்தில் அஸ்ஸலாமு அலைக்கும் என்று வீட்டில் சொல்லி பாருங்கள், நோய் விரண்டு ஓடும். சண்டை சச்சரவு உள்ள இந்த காலகட்டத்தில் அஸ்ஸலாமு அலைக்கும் என்று சொல்லி பாருங்கள், சண்டை சச்சரவுகள் நீங்கும். கணவன் மனைவி பிரச்சனை உள்ள இல்லத்தில் அஸ்ஸலாமு அலைக்கும் என்று சொல்லி பாருங்கள், குடும்பம் சந்தோஷமாக இருக்கும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னது, அறிந்தவர் அறியாதவர் எல்லாத்துக்கும் சலாம் சொல்லுங்க. நம்ம யாருக்கு சொல்லுவோம்? இப்படி முன்னாடி ஒரு காலம் இருந்துச்சு, தெரிஞ்சவங்க மட்டும் தான் சலாம் சொல்லுவோம், தெரியாதவங்களுக்கு திருப்பிட்டு போயிடுவோம். இன்னைக்கு அப்படி இல்லை. பலவர வலைக்கு சலாம், அப்புறம் புதுசாக பார்த்தா தான் சலாம் அழைக்கும். பலவனங்களை பார்த்தோம்னே அப்புறம் எப்படி இருக்கீங்க, ஆனால் பலவர வலைக்கு ஒரு 1000 சலாம் போட்டிருப்பார். பலவனதுக்கப்புறம் சலாம் இருக்காது, ஒன்று இருக்காது. அதாவது நபி ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, பழவினாலும் பழகாவிட்டாலும் தெரிந்தவர் தெரியாதவர் யாராக இருந்தாலும் சலாம் சொல்லுங்கள். ஏன்னா அது சாதாரண ஒரு சடங்கு அல்ல, அது உலகத்திற்கே தேவையான ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன். இதை புரிந்து கொள்ள வேண்டும். வல்ல ரஹ்மான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் எந்த வாழ்க்கை நெறிமுறைகள் கற்றுக் கொடுத்தார்களோ அதன் அடிப்படையில் வாழக்கூடிய பாக்கியத்தை நமக்கெல்லாம் தந்துள்ளது புரிவானாக. வாழும் காலமெல்லாம் லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்ற கலிமான அடிப்படையில் வாழ்ந்து இந்த கலிமாவை வளர்ந்த வண்ணமே நம்முடைய இறுதி பேச்சும் மூச்சும் அமையக்கூடிய பாக்கியத்தை வல்ல ரஹ்மான் நமக்கெல்லாம் தந்துள்ளது புரிவானாக. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஷஃபாஅத்தை பெறக்கூடிய நன்மக்களாக அல்லாஹ் நம்மை ஆக்கல் புரிவானாக. அவர்கள் திருக்கரத்தால் அவளுக்கு கௌசர் நிலைத்திராகத்திருந்து நீரி அருந்தக்கூடிய பாக்கியத்தையும் அவர்களோடு சொர்க்கத்தில் இருக்கக்கூடிய பாக்கியத்தையும் வல்ல ரஹ்மான் நமக்கெல்லாம் தந்துள்ளது புரிவானாக. வாஹு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்ஷா அல்லாஹ் நாளைக்கு அன்னலார் உருவாக்கிய சமூக ஒற்றுமை என்கிற தலைப்பில் பத்ருல் இஸ்லாம் எஸ்எஸ் காலனி பள்ளிவாசலுடைய இமாம் மௌலானா மௌலவி அல் ஹாஃபில் முகமது ஹசன் முன்பை எதிர்த்தவர்கள் உரையாற்றுவார்கள். அஸ்ஸலாமு அலைக்கும். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்லாஹும்ம ஸல்லி அலா சய்யிதினா முஹம்மதின் வ அலா ஆலி சய்யிதினா முஹம்மதின் பாரிக் வ ஸல்லிம் அலைஹிம். اللهم اغفر لنا ذنوبنا وخطايانا كلها يا رب العالمين. اللهم شرفنا بالتقوى وجملنا بالعافية وارزقنا الجنة يا رب العالمين. اللهم ارزقنا حبك
وحب نبيك وحب أوليائك وحب من يحبك وحب عملي يقربنا إلى حبك. ربنا آتنا في الدنيا حسنة وفي الآخرة حسنة وقنا عذاب النار. وصلى الله تعالى وسلم على خير خلقه سيدنا محمد وآله وأصحابه أجمعين والحمد لله رب العالمين. صلى الله على محمد صلى الله عليه وسلم. صلى الله على محمد صلى الله عليه وسلم. صلى